பண்ணிட்டான், மலத்து காட்டாக்கிறான். இவங்க ரொம்ப லேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை காத்தையும் மலடாக்கலாம்னு சொல்லி இவன் கண்டுபிடிக்கிறது 2000க்கு மேல கண்டுபிடிச்சிருக்கான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, காற்று என்பது சுவாசிப்பதற்குரியதுப்பா. அதுல உள்ள ஆக்சிஜனை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா வீசும், காத்தா இருக்கும், உள்ளுக்கு ஆக்சிஜன் இருக்காது. ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம சுவாசிக்க இயலாது. சுவாசிச்சுன்னா ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்கலன்னா திணறுவோம், தடுமாறுவோம், கண்ணெல்லாம் வீங்கி போயிடும், இதயமெல்லாம் படபடக்கும், பயங்கரமான வேதனையா இருக்கும். வேதனை தாங்க முடியாது. அந்த வேதனையில துடி துடித்து குணமா போயிட்டாங்க. அதுக்கு தான் என்ன செய்யறாங்கன்னா, மரம் செடி எதுக்கெல்லாம் ஆக்சிஜன் தேவையோ அதெல்லாம் காலியாகுது. கட்டிடத்துக்கு ஆக்சிஜன் வேணுமா? அது சுவாசிக்குமா? அதெல்லாம் இருக்குது. சுவாசிக்கிறது பூரா காலியாயிரும், செடி கொடிகள் உட்பட. செடி கொடிகளுக்கு ஆக்சிஜன் வேணும், அது எடுக்க வேண்டிய சாமான் இருக்குது. அப்ப செடி கொடி போக்குவரத்து எதுல எல்லாம் ஜீவன் இருக்கிறதோ அது பூரா காலியாக்கிட்டு எது ஜீவன் இல்லாம இருக்கோ அது மட்டும் வச்சிருக்கான் அடையாளமா. நம்மளும் பாக்குறதுக்கு வேண்டும், காலி மட்டும் நினைச்சிருக்கான் பார்க்கலாம் சொல்லி அந்த ஓமன் நாட்டுல எல்லாம் மிச்சமா இன்னைக்கு நிப்பாட்டி வச்சிருக்கான், ஆக்சிஜன் இல்லாம போனது. இப்ப நம்ம அல்லாஹ் பெரிய அறிவியல், காத்துல காற்றிலிருந்து மழட்டு காற்றை உண்டாக்க முடியும். காத்துல இருந்து ஒரு விஷயத்தை காலி பண்ணிட்டோம்னு சொன்னா அது பெரிய அதாபா போயிடும். இது என்னன்னு கேட்டா, வெப்பன்ஸ் பண்ணி குண்டை போட்டு அது மாதிரி அழிச்சோம்னு சொன்னா உலகத்துல கேள்விகள் வரும். இது ஒண்ணுமே தெரியாது, உண்மை தெரியாது. ஒரு இடத்துல விழுவும், இந்த இடத்துல ஒரு மலையில கூட போட்டு போயிடலாம், ஒரு ஓரமான மக்கள் இல்லாத பகுதியில் போட்டுடலாம். அது அங்கதான உழிச்சு நம்ம சாதாரணமா இருப்போம். அது அங்க இருந்து அப்படி பழைய ஆக்சிஜனை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆக்சிஜனை இழுத்து 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 அந்த காற்றை ஒண்ணும் இல்லாம ஆக்கின உடனே இருக்கிறவன் எல்லாம் தடுமாறி செத்துக்கிறோம். நிறைய பேர் ஆயிரக்கணக்கான அங்கேயும் காலியானாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இந்த காற்றை கொண்டு எப்படி அழித்தோம்னு சொல்லும் பொழுது, மலட்டு காற்று, அதாவது என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா ரீஹுல் அகீம், மலட்டு காற்றை நம்ம ஆது சமுதாயத்துக்கு அனுப்பினோம் என்று 51வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில் சொல்லுகிறான். இது ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டதுக்கு உரிய அந்த காற்றுடைய தன்மை. இந்த காற்றை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த காற்றை பற்றியும் ஒரு தடவை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, நுசிர்து பி சபா, காற்றுல எந்த திசையில இருந்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேர் வைக்கிறோம். காற்று ஒரே காற்று தான், அது வடக்கே இருந்து வீசுனுச்சுன்னு சொன்னா வாடகை காற்றுன்னு சொல்லுவோம், தெற்கே இருந்து வீசுனுச்சுன்னா தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம், மேற்கே இருந்து வீசினா மேலை காற்றுன்னு செய்வோம் சொல்லுவோம், கிழக்கே இருந்து வீசுனுச்சுன்னா கீழே காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வீசுகிற திசையை பொறுத்து என்ன செய்வோம், காற்றுகளுக்கு நம்ம பேர்கள் வைக்குவோம். இந்த மாதிரி பேர் வைக்கிறது அரபுல இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதாவது சூரியன் உதிக்கிற கிழக்கே வீசுற காற்றை அது சபன்னு சொல்லுவாங்க, கிழக்கு காற்று. மேலை காற்று இருக்கு பாருங்க, மேற்கே இருந்து வீசுற காற்று அதை தபூர்னு சொல்லுவாங்க. இந்த மக்களுக்கு வீசப்பட்ட காற்று எதுன்னு கேட்டா, மேலை காற்று மூலமாக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள். மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று இருக்கு பாருங்க, அந்த காற்றின் மூலமாக அழிக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க என்று கேட்டா, முஸிர்து பி சபா வ உஹ்லிகத் ஆதும் பி தபூர், ஆது கூட்டத்தினர் தபூர் என்று சொன்னால் சூரியன் மறையும் திசைனா மேற்கு தானே, அவன் மேற்கிலிருந்து வீசுகிற காற்றின் மூலம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். நான் கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றின் மூலம் எனக்கு உதவி செய்யப்பட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில 1035, 3205, 3344, 4105 ஆகிய ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கு. இது ஒண்ணுதான் அந்த பத்தி ரசூலுல்லாஹ் கிடைக்கிற சான்று. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த ஹூது சமுதாயமா பார்த்துக்கிட்டோம்னா அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ரெக்கார்டு ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மாதிரியான காற்றின் மூலமாக அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்றோம். அடுத்த விஷயம், அடுத்து என்னன்னு கேட்டா, சில செய்திகளை சொல்றாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க சமுதாயமும் ஆது சமுதாயமும் பேசின மொழி என்ன, இது நமக்கு தேவையில்லை, இதனால நமக்கு ஒரு பெரிய நாலேஜ் கிடையாது. அல்லாஹ் அந்த மொழியை சொல்லியிருந்தான்னா நம்மளும் சொல்லிட்டு போகலாம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா நம்மளும் அந்த மொழி என்ன மொழின்னு சொல்லிட்டு போகலாம். மொழியை சொல்லலைன்னா மொழி முக்கியமானது இல்ல. அவர் ஒரு இறை தூதர் அனுப்பப்பட்டார், அவர் பாஷையில அவர் சொன்னார், என்ன பாஷையில சொன்னார், என்ன விஷயம் சொன்னாலும் தெரிஞ்சு போச்சு. அல்லாஹ் மொழி பெற்று சொல்லிவிட்டாங்க சார்பில். அவர் என்ன பாஷையில சொல்லி இருந்தாலும் அவர் என்ன சொன்னாருங்கிற விஷயத்தை நமக்கு அல்லாஹ் குர்ஆன் மூலமா நமக்கு சொல்லி தந்துட்டான். அதோடு விட்டுட்டு போகாம அது அரபு மொழி தான் அவர் பேசினாரு அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் இணைஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சுக்கிறாங்க. அது அரபு, ஹூதுங்கிறது அரபி தான், ஆது சமுதாயம் அரபு சமுதாயம் தான், அதனால அரபியா அவங்க பேசினாங்க. ஏன் அப்படி பேசினாங்க இதை சொல்லும் போது உங்களுக்கு தான் கரெக்ட் மாதிரி தெரியும். ஏன் கரெக்ட் மாதிரி தெரியும்னா, இப்ப அரபு பிரதேசத்துல இருக்கு, எது ஓமான்கள் அரபு நாடு தானே, இப்ப அரபு நாட்டுல இருக்கு. அரபு நாட்டில் இருக்கிறத வைத்துக் கொண்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்ப அரபி கரெக்டா தான் இருக்குது, அரபி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு விளங்கிக்கலாம்.
ஆனா ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறோம், அரபிங்கிறது வந்து இப்ப வேண்டாத அரபு நாடா இருக்கலாம். நபி ஸல்லல்லாஹு காலத்திலே அரபு நாடு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இப்ப எகிப்து எந்த நாடுமீங்க? அரபு நாடுமீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அரபு நாடா இல்ல. இஸ்லாம் அங்க போன பிறகு அந்த ஹிப்ரு மொழிக்கு நெருக்கமா இருந்ததுனால அந்த மக்கள் அப்படி இஸ்லாத்தின் பக்கம் வந்த பிறகு அப்படியே அரபியா மாறிக்கிட்டாங்க. அதனால இப்ப அரபு நாடா இருக்கு எகிப்துலாம். சரி, மூசா நபி எகிப்துல அனுப்பப்பட்டாரு, அவர் அரபியா? அரபு எகிப்து அரபி நாடா இருந்தா மூசா நபி அனுப்ப பிறவுன்னு அரபின்னு சொல்லணும், மூசா நபி அரபின்னு சொல்லணும். அவங்களும் எகிப்துல அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மிஸ்ர் இருந்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதனால வந்து இப்ப அரபு நாடா இருக்கிறத வைத்துக் கொண்டு நீங்க அதுக்கு போயிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அந்த ஹிஜாஸ் அந்த குறிப்பிட்ட ஏரியா தான் அரபு மொழி பேசக்கூடிய ஏரியா. இப்ராஹிம் நபியுடைய காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜுருஹும் என்ற ஒரே ஒரு கோத்திரத்தார் தான் அரபு மொழி பேசுவாங்க. ஜுருஹும் என்ற கோத்திரத்தார் புகாரிலோட ஹதீஸ் வரும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுருஹும் என்ற கோத்திரத்தாரிடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொண்டார்கள். அவங்களுடைய தாய்மொழி அரபு கிடையாது இஸ்மாயில் நபிக்கு. அவங்களை கொண்டே அங்க பாலைவனத்தில் விட்ட உடனே அங்க தண்ணி உண்டான ஜம்பம் தண்ணி உண்டான உடனே பல மக்கள் வந்து புதுமுறாங்க. ஜுருஹும்ங்கிற ஒரு கோத்திரத்தார் வந்து தங்குறாங்க. அந்த கோத்திரத்தாருடைய மொழி தான் அரபி. அவர்களிடமிருந்தால் இஸ்மாயில் நபி கத்துக்கிறார் அரபிய. அரபி பேசுனதே ஒரு சின்ன ஒரு கோத்திரம் என்றுதான் நம்ம சஹீஹுல் புகாரிலிருந்து அறிய வருகிறோம். அதனால இவங்க சாஹூது முறை அரபி, அவங்க பேசின மொழி அரபி, ஆது சமுதாயத்தினுடைய மொழி அரபி என்று நம்ம சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. அதனால அப்படி நம்ம ஆதாரம் இல்லாமல் சொல்லக்கூடிய மொழி நமக்கு முக்கியமானது இல்லை. இதை ஒரு விஷயத்தை நெஞ்சுக்கிறேன்னு விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து வந்து என்னன்னு கேட்டா, இந்த ஹூத் நபியை பத்தி இன்னொரு சம்பவம் இருக்கு. ஒரு ஹதீஸ் ஹூத் நபியை பத்தி வர்ற ஒரு ஹதீஸ் இல்லை, நம்மள ஒரு பலவீனமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி என்ன ஹதீஸ் இருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்ட பொழுது உஸ்மான் என்ற ஒரு பள்ளத்தாக்கை அடைகிறார்கள். அடைஞ்ச உடனே அபூபக்கர் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, யா அபூபக்கர் ஐயுவாதின் ஹாதா, இந்த பள்ளத்தாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வந்து அபூபக்கர் சொல்றாங்க, வாதி உஸ்மான், உஸ்மான்ங்கிற பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லக்கத் மர்ரபிஹி ஹூதும் வ சாலிஹுன், ஹூத் நபியும் சாலிஹ் நபியும் இதன் வழியாகத்தான் கடந்து வந்தார்கள், சிவப்பு ஒட்டகத்திலே ஏறிக்கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து அபாங்கிற ஆடை அணிந்திருந்தார்கள். ஹஜ்ஜுக்காக வேண்டி பைத்துல்லாவுக்கு தல்பியா சொன்னவர்களாக இந்த வழியாகத்தான் ஆதும் ஹூதும் ஹூதும் சாலியும் வந்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற செய்தி அகமதுல 1963வது ஹதீஸா இடம்பெற்றிருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு அப்ப ஹூத் நபி வந்து ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, இந்த பள்ளத்தாக்கு வழியா போனாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க. இதை வந்து எல்லா அறிஞர்களும் இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இல்லைன்னு நிராகரிச்சுட்டாங்க. இந்த சம்பவத்தை வந்து ஏன் ஆதாரப்பூர்வமான இல்லைன்னு கேட்டா, ஜம்ஆ பின் சாலிஹ் என்பவர் இதுல வந்து 1 2 3 மூணாவது அறிவிப்பா 4வது அறிவிப்பாளரா வர்றாரு. இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாரு, இப்னு அப்பாஸ் சொன்னதாக அறிவிக்கிறவர் இக்ரிமா, இக்ரிமா சொன்னதாக அறிவிக்கிற சலமாங்கிறவர், சலமா சொன்னதாக அறிவிக்கக்கூடியவர் ஜம்ஆ பின் சாலிஹ். ஜம்ஆ பின் சாலிஹ் என்பவர் வந்து பலவீனமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞர்கள் அவர் கரெக்டா செய்தி சொல்ல மாட்டாரு, கொஞ்சம் கூட சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நிராகரித்திருக்கிற காரணத்தினால் இந்த சம்பவத்தை ஆதாரமா கொள்ள முடியாது. இப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது, பலவீனமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக்கணும். இதுதான் ஆது ஹூதுடைய சமாச்சாரம். இது போக இன்னொன்னு இருக்குது. ஆது ஹூதுல தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம பரவல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளை ரொம்ப அதிசயமா கேட்போம். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டா, இந்த சத்தாதுன்னு ஒருத்தன் தானா, அவன் ஒரு சொர்க்கத்தை கட்டினானா. நாவூரணி கூட படிப்பாரு, ஆது மகன் சத்தாது குலவலிமை பெருவாழ்வு அழியாமல் நிலை நின்றதோ, அட்டதிசையோர் இகழும் சமுதார் தம்முடைய அகம்பாவம் நிலை நின்றதும் படிப்பாரா இல்லையா? அந்த பாட்டில எடுத்து ஆது மகன் சத்தாது பாரு அப்படின்னு ஒரு கதையை கட்டி வச்சுக்கிட்டு, ஆதுடைய மகன் சத்தாது, ஆதுங்கிற சமுதாய பேருங்கிற அல்ல, ஒரு ஆள் பேரு கிடையாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்ட, ஆது மகன் சத்தாதுங்கிற சொல்லுலயே எல்லாம் அவுட் ஆயிருது. ஆதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், ஓ இலா ஆதீன், ஆதுக்கு அனுப்பணும், அகாஹும் அவர்களுடைய பன்மையா சொல்றான், ஹூதன் அவர்களுடைய சகோதரர் ஹூதை அந்த ஆது சமுதாயத்துக்கு அனுப்பணும்னு அல்லாஹ் சொல்றான். ஆது என்பது மொத்த சமுதாயத்துக்கு பேரே தவிர ஒரு நபருக்கு பேர் இல்ல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆதுனா ஒரு ஆளு நினைச்சுக்கிட்டு அவருடைய மகன் சத்தாது, இந்த சத்தாதுங்கிறவன் என்ன பண்ணா, அவன் தான் அந்த ராஜாவா இருந்தாங்க, அவன் ரொம்ப கொடுமை பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்றான்னு கேட்டா, ஹூத் நபி போய் பிரச்சாரம் பண்ணாங்களா,
இந்த மாதிரி நல்லபடியா நடந்தீங்கன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொர்க்கத்தை பத்தி ஒரு ஆர்வம் மட்டும் பொழுது அவன் கூப்பிட்டு விசாரிச்சானா சொர்க்கண்டா என்ன. அவர் இந்த சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தையும் சொன்னாராம். அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது பளிங்கு இருக்கும், என்ன இருக்கும், கத்திரி இருக்கும், மெத்த இருக்கும், என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் ஒரு வர்ணிச்சாராம். உடனே அவன் என்ன செஞ்சானா, அப்படியா அந்த சொர்க்கத்தை நான் உலகத்தில் கட்டுறேன் பாரு. சத்தாது கட்டிய சொர்க்கம்னு சொல்லுவாங்க. இந்த சத்தாது அவன் எப்படி உண்டானா எப்படி பிறந்தான்ங்கிறதுக்கெல்லாம் பெரிய கதையெல்லாம் இருக்கும். அவன் அம்மா வந்து நினைஞ்சிட்டாங்களாம், ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தாங்களாம், கப்பல் உடஞ்சு போச்சான். இவன் மாத்திரம் ஒரு சின்ன ஒரு துண்டுல குழந்தையா இருந்தானா, அதுல அம்மா பெத்து போட்டு அம்மாவும் போயிட்டாங்களாம். அந்த பழகம் மேந்துகிட்டே வந்துச்சான். அது ஒரு கடலோரத்துல வந்து ஒதுங்கினுச்சான். ஒதுங்கினவன புலி வந்து அவனுக்கு பால் கொடுத்துச்சான். அதான் அந்த விட்லாச்சாரி கதை மாதிரி